நட்சத்திர தொகுதியில் இன்று நாம் காணவிருப்பது தமிழக வெற்றிக் கழக மேற்கு மண்டல அமைப்புச் செயலர் செங்கோட்டையனின் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் அரை நூற்றாண்டு பொது வாழ்க்கையில் பிரிக்க முடியாத தொகுதி ஈரோட்டில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையம். 1977 சத்தியமங்கலத்தில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய இவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 8 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமைக்குரியவர். 2016 ஆண்டு சுமார் 11,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற செங்கோட்டையன் 2021 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கடந்த 2025 ஆண்டு இறுதியில் அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டது தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்பமாக அமைந்தது. தற்போது அக்கட்சியின் தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளராக இருந்தபடி கொங்கு மண்டலத்திலும் கவனம் செலுத்தி வருகிறார் செங்கோட்டையன். விவசாயிகள், நெசவாளர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் அதிகம் வாழும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் சுமார் 2.5 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர். அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இந்த தொகுதியில் தமிழக அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் மற்றும் நவீன கல்வி திட்டங்களை அறிமுகப்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார் செங்கோட்டையன். விவசாயிகளின் கோரிக்கைகள் மற்றும் நீர் மேலாண்மை திட்டங்கள் இன்னமும் கோரிக்கைகளாகவே உள்ளன. தற்போது விஜயின் தமிழக வெற்றிக் கழக கொடியின் கீழ் அவர் களம் காண்பதால் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி கூடுதல் கவனம் பெற்றுள்ளது. அந்த தொகுதியில் போட்டியிட அதிமுக முடிவு செய்திருப்பதும் திமுக, நாம் தமிழர் போன்ற கட்சிகள் களமாடுவதாலும் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பிரமணியம்.